பேசிட்டு மற்ற நண்பர்கள்ட்டே வந்துடுறேன். முத்துகிருஷ்ணன் மதுரையில் இருக்கக்கூடிய எழுத்தாளர், சமூக செயற்பாட்டாளர், திருப்பரங்குன்றத்தை சேர்ந்தவரும் கூட. இந்த சிக்கலை கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டாக நீதிமன்ற வழக்குன்னு எடுத்தால் போகும். அதுக்கு பின்னாடி நம்ம போகலாம். 1900 தொடங்குது. பிரிட்டிஷ் ரூல் டைம்லேருந்தே இந்த பகுதியில் யாருக்கு எந்த இடம் சொந்தங்கிற வழக்குகள் நடந்து அதுக்கு பிறகு 70கள் வரைக்குமானதெல்லாம் நடந்தது. இதை ஒரு ரொம்ப சுருக்கமாக இதனுடைய பின்னணி அல்லது இந்த சிக்கல் இப்போ எங்கே இந்த பிரச்சனை வருது அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் பதிவு பண்ணுங்கள் முத்துகிருஷ்ணன். அப்புறம் நம்ம இங்கே நண்பர்களுடைய பார்வையும் கேட்டுறேன். நிச்சயமாக பல்வேறு காலகட்டங்களில் சின்ன சின்ன சிக்கல்கள் வந்திருக்கு, நடைமுறை சார்ந்த சிக்கல்கள். அந்த சிக்கல்கள் எல்லாம் 1923 31 பல தருணங்கள்ல நீதிமன்றங்களுக்கு இந்த விஷயங்கள் போயிருக்கு, பிரைவி கவுன்சில் வரை போயிருக்கு. ஒவ்வொரு முறையும் அதற்கான அந்த வரையறைகள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. இவர்களுடைய வரையறை என்பது நெல்லித்தோப்பிலிருந்து இந்த தர்கா வரை உள்ள இடம் இவர்களுடைய புழக்கத்தில் இருக்கக்கூடிய இடம், காசி விஸ்வநாதர் கோவில் அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய இடம். நண்பர் சொன்னது போல் இப்பொழுது ஒரு புதிய படியை கட்டியிருக்கிறார்கள் மலைக்கு பின்னால, அது நேரடியாக காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு செல்கிறது. ஊருக்குள்ளிருந்து செல்கிற அந்த கரடு முரடான பாதை என்பது நேரடியாக தர்காவுக்கு செல்கிறது. திருப்பரங்குன்றத்தை பொறுத்தவரை திருப்பரங்குன்றம் ஒரு 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 மிகப்பெரிய ஒரு 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 பில்கிரிமேஜ் சென்டர் வச்சுக்கலாம். லட்சக்கணக்கானவர்கள் வந்து செல்லக்கூடிய இடம். ஒவ்வொரு திருமணத்தன்றும் திருமண முகூர்த்தத்தன்று அங்க குறைந்தபட்சம் 200 to 300 திருமணங்கள் நடக்கக்கூடிய இடம். பல லட்சம் பேர் வந்து போகக்கூடிய இடம்.